கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 23-24 வசனத்தை நாம் வாசிப்போம். மத்தேயு 5:23-24. ஆகையால் நீ பலிபீடத்தினிடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகில். அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனோடே ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. இங்கே நம்ம ஒரு சகோதரனுக்கு நம்ம பேரில் ஒரு வார்த்தை இருக்குது அப்படின்னு சொன்னால், இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, உன் காணிக்கையே நீ செலுத்த வந்தாலும் சரி அதை வச்சுருங்க, வச்சுட்டு முதல்ல போய் அவங்ககிட்ட நீ ஒப்புரவாகு, பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து அப்படின்னாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, காணிக்கையை விட சகோதரோடு கூட சமாதானமாக இருப்பது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத ஆண்டவர் இங்கே நமக்கு வலியுறுத்துகிறார். இன்றைய திருச்சபைகளில் வந்து காணிக்கை அதிகமாக வலியுறுத்தப்படுகிற அளவுக்கு அதற்கு நாம் வந்து எப்படி செலுத்தினா அந்த காணிக்கை அங்கீகரிக்கப்படும் என்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுவதில்லை. போகட்டும், இப்போ வந்து நான் வலியுறுத்த விரும்புகிறது என்னென்னா, சமீபத்தில் நம்முடைய மூத்த சகோதரர் மூலமாக நான் பெற்ற ஒரு வெளிச்சம் என்னென்னா, இங்கே என்ன சொல்கிறார் பாருங்கள், நம்ம பேரில் யாருக்கோ ஒருத்தருக்கு வருத்தம் இருக்குது அப்படின்னா ஆண்டவர் சொல்கிறாரு, நீ போய் மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லலை. அந்த வார்த்தையை கவனிங்க. கோ அண்ட் அப்பாலஜைஸ் அப்படின்னு சொல்லாமல் கோ அண்ட் ரெக்கன்சைல்ங்கிறார். அப்படின்னா நீ போய் ஒப்புரவாகு. இந்த வார்த்தையில் ஒரு வித்தியாசம் இருக்குது. நீ போய் மன்னிப்பு கேளு அப்படிங்கிறது ஜஸ்ட் சே சாரி. இன்றைக்கி மனம் திரும்பாமலே ஒரு சிலர் போய் சாரி, நான் தப்பு பண்ணால் மன்னிச்சுக்கிடுங்க, நான் செஞ்சது உங்கள் மனசை புண்படுத்தி இருந்தால் மன்னிச்சுக்கிடுங்க அப்படின்னு நம்ம கேட்குறோம். தட் இஸ் ஜஸ்ட் அப்பாலஜைசிங்னா சாரி. சின்ன பிள்ளைகிட்ட ஏதாவது சொல்லுவாங்க, அவங்களுக்கு ஒன்றுமே வழங்காது. அவங்க ஏதாவது சண்டை போட்டிருப்பாங்க, அடுத்தவங்கள்ட்ட பொருள் எடுத்துக்கிடுவாங்க, அல்லது மரியாதை குறைச்சலாக பேசியிருப்பாங்க. நம்ம பெரியவங்க சொல்லி போய் மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லுவோம். அந்த பிள்ளை போய் சாரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து விளையாட ஆரம்பிச்சோம். அப்படின்னா அவங்களுக்கு வந்து அதனுடைய சீரியஸ்னஸ் தெரியறதில்ல. நம்ம சொல்கிறதுக்காக அதை செய்கிறாங்க, அவ்வளோதான். அப்போ அதுக்கு பேர் தான் அப்பாலஜைசிங், சாரி அப்படின்னு சொல்கிறது. இன்றைக்கி புருஷன் மனைவியினிடத்துலையோ அல்லது மனைவி புருஷனிடத்துலையோ ஏதாவது தப்பு பண்ணிட்டா, அல்லது சகோதர இடத்துல தப்பு பண்ணிட்டா, நாம் வந்து ஒப்புரவாகிறோமா அல்லது அப்பாலஜைஸ் பண்ணுறோமா? ஆர் வி ரெக்கன்சைலிங் ஆர் ஜஸ்ட் ஆஸ்கிங் ஃபார் அப்பாலஜைசிங்? அப்படின்னா ஜஸ்ட் சாரி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறது. அப்போ இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன பாருங்கள். பிரசாக் சமீபத்தில் ஒரு இதில் போட்டிருந்தாங்க, புதிய ஏற்பாட்டில் நீங்கள் எங்கேயும் பார்த்தீங்கன்னா அப்பாலஜைஸுங்கிற வார்த்தையை நீங்கள் பார்க்கவே முடியாது. ரிப்பண்ட் அப்படிங்கிற வார்த்தை தான் இருக்கும். அப்படி இப்போ நம்ம வாசிக்கிறோம் ரிப்பண்ட், ரெக்கன்சைல். இந்த இடத்துல நம்ம என்ன வாசிக்கிறோம், நீ போய் ஒப்புரவாகு, பின்பு வந்து உன் காணிக்கை செலுத்துப்பான். உன் காணிக்கையை விட நீ உன் சகோதரனோடு கூட ஒப்புரவாக இருப்பதும் அவர் உனக்கு செய்ததான தப்பிதங்களில் இருந்து நீ மனம் திரும்பி மன்னிப்பு கேட்பதும் அவசியங்கிறதான் ஆண்டவர் இங்கே வலியுறுத்துகிறார். சரி, அப்போஸ்தலர் நடவடிக்கையில் 2வது அதிகாரம் 37-38 அப்போஸ்தலனாகிய பேதுரு ஆதி சபையில் பிரசங்கம் பண்ண எந்திரிச்சு நிற்கிறாரு. 2:37-38 வாசிங்க. இதை அவர்கள் கேட்டபொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். போதும். முதல்ல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் நமக்கு இரட்சகர் என்று அவர் வேத வார்த்தையிலிருந்து பேச ஆரம்பிக்கிறார் இயேசுவை பற்றி. அப்பொழுது அவங்க உணர்வடைந்து கேட்குறாங்க, வாட் ஷால் வி டூ? சகோதரரே, சகோதரமாரே, நாங்கள் என்ன செய்யணும்? பாருங்கள், நம்முடைய குற்றங்களை ஒருவர் உணர்த்தும் பொழுது, அது சகோதரராக இருக்கட்டும், தேவனுடைய வார்த்தையை வாசிக்கும்போது வேதாகமத்திலிருந்து வரக்கூடிய ஒரு உணர்த்துதலாக இருக்கட்டும், அல்லது ஏதாவது ஒரு செய்தியை கேட்கும்போது நாம் உணர்த்தி வைக்கப்படுவதாக இருக்கட்டும், முதலாவது பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய மனசாட்சியில் உணர்த்து. நமக்கு வந்து இயல்பாகவே தேவன் கொடுத்த மனசாட்சியில் குற்றம் உண்டு குற்றம் இல்லை என்ற உணர்த்துதலை நாம் பெறுகிறோம். அதுதான் நல்ல மனசாட்சி. அதுக்கடுத்து என்னென்னா, பரிசுத்த ஆவியானவர் பைபிளில் நம்ம வாசிக்கிறோம், அவர் வரும்பொழுது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். அதே மாதிரி தான் இங்கே பேதுரு பிரசங்கம் பண்ண ஆரம்பித்த பொழுது அங்கிருந்ததான அந்த ஜனங்களுக்குள்ள ஒரு கேள்வி எழும்புது.
நீங்கள் சொல்கிறது சரிதான், இயேசு தான் மெய்யான இரட்சகர்னு சொல்கிறீங்களே, இப்போ நாங்கள் என்ன செய்யணும்? நீங்கள் மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று இயேசுவின் நாமத்தினால ஞானஸ்தானம் பெறுங்கள். சரி, இப்பொழுது நமக்குள்ள ஒரு கேள்வி எழுது. நம்முடைய இருதயத்தில் ஏதோ ஒரு சமாதானம் இல்லாமல் இருக்குது, அல்லது யாராவது ஒரு சகோதரனையோ அல்லது சகோதரியோ புருஷனையோ மனைவியோ பிள்ளைகளோ நம்ம சந்திக்கும் பொழுது அவங்கள முகத்துக்கு நேராக பார்த்து பேச முடியாத அளவுக்கு நம்முடைய இருதயத்தில் ஏதோ ஒரு விதமான வெறுப்பு அல்லது கசப்பு அல்லது ஒரு இடைவெளி, அவங்க முகத்தை நோக்கி பார்க்க முடியலை அப்படின்னா சம்திங் இஸ் ராங் வித் அஸ். நம்முடைய இருதயத்தில் ஏதோ தப்பாக இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்யணும்? இந்த கேள்வி எழும்புது. வாட் ஷால் வி டூ? நாங்கள் இப்போ என்ன செய்யணும்? ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? போய் ஒப்புரவாகு. இந்த மனுஷனுக்கு உன் பேரில் வருத்தம் இருக்குல்ல, அதை போய் ஒப்புரவாகு. இங்கே பேதுரு என்ன சொல்கிறாரு? மனம் திரும்பு. நீ மனம் திரும்பு. எங்கேருந்து மனம் திரும்பணும்? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 26வது அதிகாரத்தில் பவுல் மூலமாக ஆண்டவர் சொன்ன ஒரு காரியத்தை நம்ம இங்கே வாசிக்கிறோம். மனம் திரும்புதல் அப்படின்னு போது நம்ம அடிக்கடி சொல்லுவோம், நம்ம முதல்ல சுயம் மையம் கொண்ட வாழ்க்கையிலிருந்து தேவனை மையமாக கொண்டு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கைக்கு நம்ம மனம் திரும்பணும். அப்புறம் பவுலுக்கு ஆண்டவர் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறார், அவருக்கு ஒரு அழைப்பு கொடுத்து நீ போய் என்ன செய்யணும்னு சொல்கிறார். பாருங்கள், 17வது வசனம் 26, அப்போஸ்தலர் 26 17 வரைக்கும் வாசிங்க. உன் சுய ஜனத்தாரிடத்தினின்றும் அந்நிய ஜனத்தாரிடத்தினின்றும் உன்னை விடுதலையாக்கி அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவம் மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்புகிறேன் என்றார். என்ன எழுதுகிறார் அப்படின்னா, ஊழியம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, யூ ஹாட் டு ஓப்பன் த ரைஸ். அவருடைய கண்களை நீ திறக்க வேண்டும். அப்படின்னா விசுவாச கண்களை, இருதய கண்களை நீ திறக்க வேண்டும். எப்படி? டு டர்ன் ஃப்ரம் டார்க்னஸ் டு லைட். இருளிலிருந்து ஒளிக்கு. அப்படின்னா வெறுப்பிலிருந்து அன்புக்கு. இருள் என்பது வெறுப்பு, அன்பு என்பது ஒளி. ஐ ஆம் த லைட் ஆஃப் த வேர்ல்ட்னாரு. உலகத்தில் காட் இஸ் லைட்னு எழுதியிருக்கு, காட் இஸ் லவ்னு எழுதியிருக்கு. அப்போ தேவன் அன்பாக இருக்கிறார், நாமளும் அன்பாக இருக்கணும். அப்படி ஒருவேளை அன்பாக இல்லைன்னா நம்ம இருளில் இருக்கணும்னு அர்த்தம். ஒருத்தர் நேசிக்க முடியலை. இன்றைக்கி நிறைய குடும்பங்களில் மனைவிமார்கள் புருஷரை நேசிக்க முடியலை, புருஷர்கள் மனைவியை நேசிக்க முடியலை, பிள்ளைகள் பெற்றோர்கள் எழுதியோ அல்லது பெற்றோர்கள் பிள்ளைகளையோ நேசிக்க முடியலை. காரணம் என்னென்னா, அவர்கள் ஏதாவது கடிந்து கொண்டிருப்பார்கள், அல்லது புத்தி சொல்லியிருப்பார்கள், அல்லது அவருடைய தப்பிதங்களை உணர்த்தியிருப்பார்கள். எனவே அவங்கள நேசிக்க முடியாமல் ஒரு வெறுப்பு, ஒரு இடைவெளி அங்கே வந்து விடுகிறது. இதுதான் இருள். அப்போ அன்பு என்பது ஒளி என்று சொன்னால், கசப்பு அல்லது வெறுப்பு அல்லது நம்ம இடத்துல இடைவெளியை, ஒருவரோடு ஒரு நெருங்க முடியாதபடி இடைவெளியை உண்டு பண்ணக்கூடியதான எந்த காரியம்னா அது இருள். பாவம் என்பது இருள், நீதி, தேவனுடைய நீதி என்பது ஒளி. அப்போ உலகம் அதெல்லாம் பொல்லாங்கனுக்குள்ளே கிடக்கு, அது இருள். தேவனுடைய ராஜ்யம் அது நீதி, அது ஒளி. அப்போ இப்படி தான் பாவத்திலிருந்து தேவனுடைய நீதியின் இடத்திற்கும், சாத்தானுடைய ஆளுகை அதிகாரத்திலிருந்து தேவனுடைய ஆளுகைக்கும் வருவதுக்கு பேர் தான் இருளிலிருந்து ஒளிக்கு வருவது. சாத்தானுடைய ஆளுகையில் இருக்கும்போது நம்முடைய இதயத்தில் சமாதானம் இல்லை, கசப்பு இருக்குது, கோபம் இருக்குது, வைராக்கியம் இருக்குது, மன்னிக்க முடியாத சுபாவம் இருக்குது, அல்லது கெட்ட சிந்தனைகள் இருதயத்தில் வந்துகிட்டு இருக்குது. அப்படின்னா நம்ம சாத்தானுடைய ஆளுகையின் கீழ் இருக்கிறோம். அவன் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான். எதை கொள்ள வருகிறான்? சமாதானத்தை கொள்ள வருகிறான். நாம் தேவனோடு கூட இருக்கக்கூடிய ஐக்கியத்திலிருந்து நம்மை பிரிக்க வருகிறான். அவர் ஒளியில் இருக்கிறது போல் நாமும் ஒளியில் இருந்தால் ஒருவரோடு ஒரு ஐக்கியப்பட்டிருப்போம். அப்போ தேவனுடைய ஒளியில் இல்லை, தேவனுடைய அன்பின் ஆளுகையில் இல்லாமல் சாத்தானுடைய ஆளுகையில் இருந்தால் ஒருவரோடு ஒரு ஐக்கியப்பட முடியாது, முகத்தை பார்க்க முடியாது, நெருங்க முடியாது. ஒரே வீட்டில் இருப்பாங்க, சும்மா அப்படியே டிப்ளமேட்டிக் டாக்ஸ் தான் இருக்கும். டிப்ளமேட்டிக் டாக்ஸ்னால் வெளிநாட்டிலேருந்து ஒரு அதிபர் வருகிறாருன்னா நம்ம நாட்டிலேயோ அல்லது வேறு நாடுகளை சந்திக்கும் போது அவங்களுடைய செயலாளர்கள் எழுதி கொடுப்பாங்க, இதை தான் பேசணும்னா அதை தான் பேசுவாங்க. அதுதான் டிப்ளமேட்டிக் டாக்ஸ். கூட குறைய பேச மாட்டாங்க, அளவோடு பேசுகிறது, தேவையானது மட்டும் பேசிட்டு அப்படியே ஓகே அப்படின்றாங்க. இதுக்கு பேர் டிப்ளமேட்டிக் டாக்ஸ். இப்போ இன்றைக்கி கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய நீங்கள் மனந்திறந்து பேச முடியலை அப்படின்னா உங்களுக்குள்ளே ஏதோ ஒரு பகை உணர்வு, உங்களை ஒரு வெறுப்பு அல்லது ஒரு பகை உங்களை திரையாக பிரித்திருக்கிறது. அந்த பகையாக நின்ற நடுச்சுவர்
அதாவது பகை தான் அங்கே நடுச்சுவராக நிற்கிறது. புறஜாதிகளும் யூத ஜனங்களும் ஒருவோடு ஒரு ஐக்கியப்பட முடியாதபடிக்கு அங்கே ஒரு சுவர் அவர்களை பிரித்தது. அது நியாயப்பிரமாணம். இவர்கள் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்கள், அவர்கள் நியாயப்பிரமாணம் இல்லாதவர்கள். இவர்கள் விருத்த சேதனம் பெற்றவர்கள், அவர்கள் விருத்த சேதனம் பெறாதவர்கள். இப்படி அவர்களுக்குள்ள யூதன் என்றும் கிரேக்கன் என்றும், விருத்த சேதனம் பெற்றவன் என்றும் விருத்த சேதனம் பெறாதவன் என்றும், யூதன் என்றும் அல்லது கிரேக்கன் அல்லது புறஜாதியான் என்றும் அங்கே பிரிவினை இருந்தது. அதையெல்லாம் தேவன் தகர்த்தார். இப்பொழுதும் நம்முடைய மாம்சத்தில் ஒரு பகைமை இருக்கிறது என்றால் தேவன் அதை தகர்க்க விரும்புகிறார். இப்போ நான் என்ன செய்யணும்? சரி, என்ன செய்யணும் சகோதரரே அப்படின்னா தேவன் என்ன சொல்கிறார்னா, ஜஸ்ட் சாரின்னு சொல்லாத, முதல்ல நீ ஒப்புரவாக மனம் திரும்பு. அப்போ இன்னொரு பாரியை இப்போ இன்னொரு வசனத்தை காமிக்க விரும்புகிறேன். 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிங்க. 1 தீமோத்தேயு 4:1-2. கடைசி காலத்தில், இப்போல்லாம் நம்ம கடைசி காலத்தில் வாசிக்கிறோம். கடைசி காலத்தில் வசிக்கக்கூடிய நமக்கு, வாழக்கூடிய நமக்கு இப்படிப்பட்ட சோதனைகள் வரும் என்று நம்ம வாசிக்கிறோம். வாசிங்க. ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி, ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறார். என்ன சொல்றார்? பிற்காலங்களிலே, பிற்காலங்கள்னா லேட்டர் டைம்ஸ். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பிற்காலம் தான், லேட்டர் டைம்ஸ். அப்படியே போயிட்டே இருக்கிறோம். அப்புறம் மனச்சாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே, பார்த்தீங்களா இங்கே என்ன எழுதியிருக்கு பார்த்தீங்களா? ஆங்கிலத்தில் எழுதியிருக்கு, the spirit explicitly says that in later times some will fall away from the faith, paying attention to deceitful spirits and doctrines of demons. அடுத்து 2வது வசனம், சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். மனசாட்சியில் சூடுண்ட பொய்யர்களுடைய மாயம் அப்படின்னா தி ஹிப்போக்ரஸி ஆஃப், 2வது வசனம் போடுங்க, தி ஹிப்போக்ரஸி ஆஃப் லயர்ஸ் seared in their own conscience. அங்கே கேட்டாங்க, சகோதரமாரே நாங்கள் என்ன செய்யணும்? இங்கே அவர்களுடைய மனசாட்சி சூடுண்டு விட்டது. அப்படின்னா சுடுபட்டு அப்படின்னா இப்போ உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு நல்ல பொருளை நீங்கள் சட்டியில் போட்டு வறுத்தீங்கன்னா என்ன ஆகும்? சீயன்னா வறுக்கிறது, சூடேற்றுறது. அது கடைசியில் அதுக்கு அந்த உயிர் செத்தே போயிடும், செத்த நிலைமைக்கு போயிடும். அது மாதிரி தான் இப்போ முதல்ல இது இப்படியும் சொல்லலாம், மனச்சாட்சியில் குத்தப்பட்டு. அங்கே என்ன வாசிக்கிறோம்? அவருடைய இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி நாங்கள் என்ன செய்யணும்னு கேட்குறாங்க, மனம் திரும்பும்படி சொன்னார்கள். இங்கே அவர்களுடைய இருதய மனசாட்சி இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சூடேறி அது சுத்தமாக செத்து போச்சு, அது பட்டு போச்சு அல்லது வறுத்தாயிடுச்சு, உணர்வே இருக்காது. இவங்க என்ன செய்கிறாங்கன்னா மாய்மாலம் பண்ணுறாங்க. மனசாட்சியில் சூடுண்ட பொய்யர்களுடைய மாயத்தினாலே. அப்படின்னா அவர்களுடைய இருதயத்திலும் ஒரு கேள்வி எழும்புது. முதல்ல நாங்கள் என்ன செய்யணும்? மனம் திரும்புன்னு சொல்கிறதுக்கு பதிலாக சில மாய்மாலமான ஆவிகளுக்கும் பொல்லாத ஆவிகளுக்கு இடம் கொடுத்தவங்க என்ன சொல்கிறாங்க, நீ மனம் திரும்ப வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்? அதெல்லாம் நீயாப்பா சிலுவை எடுக்கணும், ஏசு எடுத்துட்டாரு. இதுமாதிரி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் ஏன் சிலுவை சுமக்கணும்? என் ஏசு எனக்காக எடுத்துட்டார். உனக்காக சிலுவை எடுத்தது நீ செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு தருவதற்கு. ஆனால் அவரை பின்தொடர்ந்து வருவதற்கு இயேசு சொன்ன வார்த்தை, டேக் அப் யுவர் கிராஸ் அண்ட் ஃபாலோ மீ. உன் சிலுவை அனுதினம் எடுத்துக்கொண்டு என்னை பின்செல். எதுக்கு? பாவம் செய்யாது வாழ்வதற்கு. ஆண்டவர் சொன்ன சத்தியம், நீ போய் இனி பாவம் செய்யாதே. செய்த பாவத்துக்கு இயேசு சிலுவை எடுத்து நம்ம பாவங்களை அவர் சுமந்து தீர்த்துட்டாரு. இனிமே நீ பாவம் செய்யாது வாழணும்னா டேக் அப் த கிராஸ் அண்ட் ஃபாலோ மீ. அனுதினமும் உன் சுயத்தை சிலுவையில் அறைந்து என்னை பின்பற்றினா நீ பாவம் செய்யாது வாழ முடியும். ஆனால் இன்னைக்கு என்ன சொல்கிறாங்க, நம்மளாம் சிலுவை எடுக்க வேண்டியதில்லை, அவர் எல்லாத்தையும் எடுத்துட்டார். நம்மை ஐஸ்வர்யவான் ஆக்கும்படி அவர் தரித்திரரானார். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆவியில் ஐஸ்வர்யன் ஆகும்படிக்கு. அந்த அர்த்தத்தில் அவங்க பேசுறதில்ல. நம்ம உலகத்தில் பணக்காரர்களாக்கும்படி இயேசு ஏழையாக வந்தாராம். இப்படிலாம் பொய்யர்கள் மாய்மாலம் பண்ணுவாங்க. கிரேஸ், ஹைப்பர் கிரேஸ், அபண்டன் கிரேஸ், இப்படி அந்த கிருபையை தப்பாக அர்த்தம் கொள்ளும்படி பேசுகிறார்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? இயேசு நீங்கள் எதிர்காலத்து செஞ்ச பாவத்துக்கும் சேர்த்து அவர் மன்னிப்பு தந்துட்டார். இயேசு எதிர்காலத்தில் செய்ய போகிற நம்ம பாவங்களுக்கு சேர்த்து அவர் சிலுவையில் அறையுண்டாருங்கிறது உண்மைதான். இயேசு சிலுவையில் அறையுண்ட காலத்தில் நம்ம பிறக்கவே இல்லை. அப்போ நம்ம செஞ்ச பாவத்துக்கு எப்படிங்க இயேசு மறிக்க முடியும்னு கேட்டால், நம்முடைய
நம்முடைய வித்து நம்முடைய மூதாதையர்களுடைய அறையில் இருக்குது. அங்கே இருக்கும் பொழுதே அவங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறதுக்கா பாடுபட்ட இயேசு எதிர்காலத்தில் என்னுடைய வார்த்தைகளை இவர்கள் மூலமாக என் வார்த்தையை கேட்கிறவர்களுக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன்னு அப்பயே சொல்லிட்டார். யோவான் 17 வாசிக்கிறோம். அப்படின்னா இன்னும் பிறக்க போகிற சந்ததிக்கும் சேர்த்து இயேசு சிலுவையில் அறையுண்டு தன் பாவங்களை தீர்த்துட்டாருங்கிற உண்மைதான். ஆனால் அதே சமயத்தில் நீ என்ன வேணாலும் பாவம் செய்யலாம், நீ செய்ய போகிற பாவத்துக்கு சேர்த்து தான் ஆண்டவர் சிலுவையில் அறைந்து எல்லாத்தையும் தீர்த்துட்டார் கடனை. அதனால் நீ பாவம் செய்யலாம், அதெல்லாம் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். இதுதான் அவருடைய கிருபையை பொய்யாக மாற்றி யூதாவுடைய நிறுவத்தில் வாசிக்கிறோம். பொய்யாக மாற்றி தேவனுடைய பாவத்தை மன்னிச்சிட்டார்ப்பா. நீ செய்ய போகிற எதிர்காலத்தில் நீ செய்ய போகிற பாவத்துக்கு சேர்த்தே அவர் சிலுவையில் சுமந்து தீர்த்துட்டார். வாஸ்தவம் தாங்க. ஆனால் மனம் திரும்புதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு தாளாட்டுற மாதிரி இருக்கா? மனம் திரும்புதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு, மறுபடியும் சொல்லுங்க, மனம் திரும்புதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. இதை விசுவாசிக்கிறோம்னு சொன்னால் நம்ம ஒவ்வொரு முறையும் மனம் திரும்ப வேண்டும். பேதுரு சொல்கிறார்ல, நாங்கள் என்ன செய்யணும்னு கேட்டோம், மனம் திரும்பு. இயேசு சொல்கிறார்ல, உன் பேரில் இன்னொருத்தருக்கு வருத்தம் இருக்குன்னா கோ அண்ட் ரெக்கன்சைல், ஒப்புரவாகு. எங்கேயாவது போய் மன்னிப்பு கேட்டு வந்துன்னு சொன்னாரா? கோ அப்பாலஜைஸ் அண்ட் கம். நோ, கோ ரெக்கன்சைல் அண்ட் கம், ஒப்புரவாகு. அருமையானவர்களே, நம்முடைய இருதயத்தில் இப்படிப்பட்டதான கேள்வியில் எழும்பும் பொழுது நாம் என்ன செய்கிறோம்? மனசாட்சியில் நாம் குத்தப்பட்டவர்களாகி, இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி, ஒரு வார்த்தையை கேட்கும்போது, ஒரு புத்திமதியை கேட்கும்போது நம்முடைய இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி நம்ம என்ன செய்கிறோம்? வாட் ஆர் வி டூயிங்? அந்த சகோதரரை போல் நாங்கள் என்ன செய்யணும்னு கேட்டு அதை செய்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறோமா? பாருங்கள், ஆதாம் இடத்துலேருந்து தேவன் வர்றாரு. ஆதாமே, நீ என்ன செய்ய, எங்கே இருக்கிறாய்? நான் இங்கே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கேன். ஏன்பா, என்ன செஞ்ச? நான் சொல்கிற அந்த கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் நான் விளக்கப்பட்ட அந்த மரத்தின் கனியை சாப்பிட்டியா? பதில் எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? எஸ் ஆர் நோ? ஆமாம் அல்லது இல்லை? அவருடைய மனசாட்சியில் அவர் செஞ்ச தப்பு என்னன்னு தெரியும், உணர்த்தப்பட்டார், குத்தப்பட்டார். அவர் போய் என்ன செய்கிறாரு? ஒளிஞ்சுக்கிறார். இன்றைக்கி நிறைய பேரோட நிலைமை என்னென்னா, அவர் போய் ஒளிஞ்சுக்கிறார். அவர் ஒழிக்க முடியுமா? அவருடைய கண்களுக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமே இல்லைன்னு வாசிக்கிறோம். ஸ்கேனுக்கு முன்னாடி மறைவானது ஒன்றுமே இல்லை, எல்லாமே உள்ளே இருக்கிறத படம் பிடிச்சிருது. தேவனுடைய கண்களை குறித்து என்ன எழுதியிருக்கு? அவருடைய கண்களுக்கு முன்பாக மறைவான சிருஷ்டி ஒன்றுமே இல்லை, சகலமும் அவருக்கு முன்பாக நிர்வாணமாக இருக்கிறது, வெளியரங்கமாக இருக்கிறது. இட் இஸ் எவ்ரிதிங் இஸ் ஓப்பன். அவருக்கு முன்னாடி யாரும் மறைச்சிக்கவே முடியாது. நான் எங்கேயே போய் மறைப்பேன்? பாதாளத்தில் போனாலும் நீர் அங்கேயே இருக்கிறீர். யோபனுடைய புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். நான் எங்கேயும் போய் உம்முடைய கண்களுக்கு முன்பாக என்னை மறைச்சிக்கிடவே முடியாது, உம்முடைய கண்கள் என்னை காண்கிறது. இதுதான் தேவனால் பிறந்த மனிதர்களுடைய மனசாட்சியினுடைய கண்கள் தெளிவாக இருக்கிறவர்களுடையதான காரியம். அவர்கள் தேவனை பார்ப்பாங்க. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். எங்கே இருந்தாலும் தேவனை பார்ப்பாங்க. தேவன் தான் என்னோடு பேசுகிறார். ஆனால் மனசாட்சியில் மாய்மாலம் பண்ணுறவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, they will try to hide it. ஆதாம் அத்தி இலைகளை தேய்த்து தன்னை மறைத்து கொள்கிறான். சரி, மறைத்து கொண்டாய், மரத்துக்கு பின்னாடி போய் மறைத்து கொண்டாய். ஆனால் தேவன் கண்டுபிடிச்சு வந்துட்டாரே, கிட்டத்தில் வந்து தான் கேட்குறாரு, சத்தம் கேட்குற இடத்துல எங்கேப்பா இருக்க? சரி, அவன் அடுத்து என்ன சொல்கிறான் என்றால், he is escaping. அவன் அதிலிருந்து தப்பித்து கொள்வதற்கு அவன் என்ன சொன்னான்? he is putting the blame on Eve. ஏவாள் மேலே அந்த பழியை போடுகிறான். ஆமாம் இல்லைன்னு சொல்கிறதுக்கு பதிலாக நீ என்ன செய்தாய் அப்படின்னு கேட்டவுடனே என்ன செய்யணும்? நான் பாவம் செஞ்சிட்டேன், அல்லது நீங்கள் சொன்ன செய்ய மீறிட்டேன், அதனால் என்னுடைய இருதயத்தில் இப்பொழுது உங்களுக்கு எனக்கும் ஒரு இடைவெளி உண்டாயிடுச்சு, சமாதானத்தை நான் இழந்துட்டேன், நீங்கள் தந்த அந்த சந்தோஷத்தை நான் இழந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஆதாம் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் தந்த ஸ்திரீயானவள் அப்படின்னா ஏவாளும் சரி, ஏவாளை தந்த நீங்களும் சரி அதுக்கு காரணம். புட்டிங் த blame on others, நாட் ரெடி டு டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் த சின். பாவத்திற்கான பொறுப்பை இந்த இதிலெல்லாம் போடுவாங்க, ஏதாவது செய்திகள் போடும்போது பொறுப்பு துறப்புன்னு போடுவாங்க, டிஸ்க்ளைமர். அப்படின்னா என்னென்னா, எங்களுடைய சேனலில் மற்றவங்க போடுறதுக்கு நாங்கள் பொறுப்பு கிடையாது, யார் போடுறாங்களோ அவங்க தான் பொறுப்பு. அதே மாதிரி தான் அந்த பொறுப்பை அவர் திறந்து விடுகிறார். இதுக்கு நான் பொறுப்பாளி இல்லை, நீங்கள் தந்த ஸ்ரீ தான் எனக்கு கொடுத்தா நான் புசித்தேன்.
நீ ஏன் புசிச்சேன்னு கேட்ட கேள்விக்கு அவள் தந்ததுனால அவள் தந்தா புசிக்கணும்னா இருக்கு. அப்படி இல்லையே. அப்படி தான். ஏன்னா we are not ready to take the responsibility. We want to put the blame on others. நம்மளுடைய ஆளுகையின் கீழே இருக்கக்கூடிய, நம்முடைய தலைமைத்துவத்தின் கீழ் இருக்கக்கூடிய ஒரு காரியத்தில் தப்பு நடந்தால் நம்ம எல்லாருமே செய்கிறதா. அது ஆதாமுடைய சுபாவம் நம்மகிட்ட இருந்துச்சுன்னா நம்ம எல்லாரும் இதுதான் செய்வோம். நான் பொறுப்பு கிடையாது, அவர் தான் பொறுப்பு, இவங்க தான் பொறுப்பு, மனைவி பொறுப்பு, பிள்ளைகள் பொறுப்பு. ஸோ திஸ் இஸ் ஒன் வே ஆஃப் ரெஸ்பாண்டிங் டு காட்ஸ் கொஸ்டினிங். தேவன் கேட்கக்கூடிய கேள்விக்கு ஒரு பதில் சொல்லக்கூடிய ஒரு விதம் என்னென்னா, என்னுடைய பழியை இன்னொரு மேல் போட்டு விடுவது. அதே ஆவியில் வந்த காயின் என்ன செய்கிறார் பாருங்க, தன்னுடைய சகோதரன் ஆபேலை கொன்று விட்டான் பொறாமையினால. தேவன் கேட்குறார், உன் சகோதரன் எங்கே? நான் என்ன அவனுக்கு காவலாளியா? அவன் என்ன நீ என்கிட்ட கேட்குறீங்க? ஸோ அவனுடைய இருதயத்தில் என்னன்னு பாருங்க, தேவனுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நினைக்கவே இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் அப்படி தான். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான்னு வேதத்தில் எழுதியிருக்கு. அதை அறிக்கை செய்து விட்டுவிடு. 1 யோவான் 1:9 வாசிக்கிறோம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். காயின் வாழ்வடையவே இல்லை. காரணம் என்ன? அவன் மறைக்க விரும்பினான். அவன் மறைக்க விரும்புகிறான். அதை அறிக்கை செய்வதற்கு அவன் தயாராக இல்லை. அவன்கிட்ட கேட்குறான். அவன் சொல்கிறான், கொலையே செஞ்சுட்டு அதை ஓப்பனாக சொல்கிறதுக்கு பதிலாக நான் என்ன அவனுக்கு காவலாளியா? எனக்கு தெரியாது. யாக்கோபனுடைய புத்திரர்கள் யோசேப்பை குறித்து நமக்கு தெரியும். யோசேப்பை பாலடைந்த கிணத்துக்குள்ளே தள்ளினாங்க. மீதியானிய வியாபாரிகள்கிட்ட விற்று போட்டாங்க. ஆனால் தகப்பனுக்கு என்ன செய்தி அனுப்புகிறாங்க? அந்த ரத்தம் துவைத்து அங்கேயே ஆட்டுக்குட்டி அடித்த ரத்தத்தை அதில் துவைத்து அதை கொண்டு அனுப்பி, இந்த வஸ்திரம் உங்களுடைய மகனுடைய தானே, ஒருவேளை எதுவும் மிருகம் அடித்து கொண்டிருக்கலாம் பாருங்க, அவன் செத்து போய்விட்டான் என்று நம்பும்படி செய்து விட்டார். அவனை உயிரோடு விட்டு போட்டு விட்டு அவன் சாப்டர் க்ளோஸ் அப்படின்னு நினச்சி தகப்பனுக்கு ஒரு பொய் செய்தி அனுப்புகிறார். யாக்கோபு மனுஷன், அவர் ஏமாந்திருக்கலாம். தேவன் என்ன மனுஷனா? தேவனே ஏமாற்றும்படிக்கு காயின் பொய் சொல்லுகிறான். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வுடைய மாட்டான். தேவன் கேட்குறார், ஏப்பா பாவம் நீ முகநாடி வேறுபட்ட பொழுதே தேவன் எச்சரித்தார். அவன் அந்த கொலை செய்கிறதுக்கு முன்னாடியே தேவன் அவரை எச்சரிச்சிட்டார். அவனுடைய காணிக்கையை அங்கீகரிக்காமல் போன பொழுது அவன் முகநாடி வேறுபட்டது. அப்பொழுது தேவன் எச்சரிக்கிறார், உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ பாவம் செய்தால் அது வாசப்படியிலே பாவம் வாசப்படியில் படுத்திருக்கும். அதனால் நீ மனம் திரும்புன்னு சொன்னார். ஆனால் மனம் திரும்பலை. இன்றைக்கும் பாருங்கள், சபையில் வைத்து தேவன் புத்தி சொல்லுகிறார். அன்பாக சொல்கிறார், தயவாக சொல்கிறாரு, கடிந்து கொண்டு சொல்லுகிறார், சிட்சித்து சொல்லுகிறார், மனம் திரும்பு மனம் திரும்பு மனம் திரும்பு. பேதுரு சொன்னது போலத்தான். மனம் திருந்துதல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதுக்கு நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது ரெக்கன்சைல் பண்ணுறதுக்கு. முதல்ல நம்முடைய பாவத்தை நம்ம உணரணும். நம்ம பாவத்துக்கு வேறு பேரிட்டு நம்ம அழைக்கக்கூடாது. நம்ம எல்லாருமே அதை செய்யக்கூடியவங்க தான். நம்ம நம்மளை நியாயப்படுத்தி கொள்வதற்காக அநேக செல்ஃப் ஜஸ்டிஃபையிங் வேர்ட்ஸ், நம்மளை நியாயப்படுத்தி கொள்வதற்கு அந்த ஆதாமை போல் நீங்கள் கொடுத்த இந்த ஸ்ரீ தான் அதுக்கு காரணம், அந்த ஸ்ரீ சொன்னால் இந்த சர்ப்பந்தான் காரணம், இப்படி ஒருத்தர் அடுத்தவங்க மேலே பலியை போட்டு தப்பிக்க பார்த்தாங்க. இன்னொருத்தர் என்ன செஞ்சாங்கன்னா, நான் செய்யவே இல்லைன்னு முழு சொத்தை, அதாவது முழு பூசணிக்காய் சோத்துக்களை அமுக்கிறேன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரிக்க கொலையே செஞ்சுட்டு எனக்கு தெரியாதுன்ட்டான். என் தம்பி எங்கப்பா, எனக்கு தெரியாது, நான் என்ன அவனுக்கு காவல் அழியா, எனக்கு வேறு வேலை வெட்டி இல்லையா, அவனே பார்த்துக்கிட்டு இருக்கேன், அவன் எங்கே போனானா என்னம்மா எனக்கு தெரியாது. தேவன் சொல்லிட்டார், நீ என்ன செய்தாய்? அவனுடைய ரத்தம் மண்ணிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது, பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறன்னு சொன்னார். அமர்மையானவர்களே, தேவனுக்கு முன்பாக ஒன்றையும் மறைக்க முடியாதுன்னு தெரிந்தும் மறைக்க விரும்புகிறவர்கள் எவ்வளோ பெரிய மதியீனமான செயல் இது. நம்ம சத்தியத்தை வேதத்தில் தெளிவாக கேட்டிருக்கோம், அறிஞ்சிருக்கிறோம். தேவனுக்கு முன்பாக எல்லாம் வெளியரங்கமாக இருக்குது. அவர் நம்முடைய இருதயத்தினுடைய நினைவுகளையும் உள் நோக்கங்களையும் அறிந்திருக்கிறார். அவருக்கே நான் கணக்கு கொடுக்கணும். அப்போ நம்முடைய இருதயத்தில் ஓடக்கூடிய நினைவுகள், கசப்புகள், கோபங்கள்,
வைராக்கியங்கள், மன்னிக்க முடியாத சுபாவங்கள், இன்னும் அந்தரங்கத்தில் நினைவுகளில் சிந்தனைகளில் செய்கிற பாவங்கள் எல்லாமே தேவன் அறிந்திருக்கிறார். அந்த தேவனுக்கு முன்பாக நாம் கணக்கு கொடுக்கணுங்கிறது விசுவாசித்தோம்னு சொன்னால் நாம் என்ன செய்வோம்? பயத்தோடு நடுக்கத்தோடு நம்ம மனம் திரும்புவோம். அவர்கள் மனம் திரும்புன்னு சொன்ன உடனே மனம் திரும்பினார்கள். ஆனால் இன்னைக்கு மனசாட்சியில் பொய்யுண்ட அல்லது சூடுண்ட பொய்யர்கள் மாய்மாலமாக உபதேசிக்கிறார்கள். தேவன் கிருபை நிறைந்தவர், தேவன் இரக்கம் நிறைந்தவர், அவர் அன்பு நிறைந்தவர். அவர் ஒருவரையும் நரகத்தில் போடவே மாட்டார். நியாய தீர்ப்பு குறித்து ஆண்டவர் பேசுனது ஆண்டவர் தானே பேசினார். ஆண்டவர் இயேசு தான் சொன்னார், நியாயம் தீர்க்கக்கூடியதான அதிகாரம் முழுவதையும் தேவன் மனுஷகுமாரனுக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொன்ன இயேசு நியாய தீர்ப்பு நாளில் வலதுபுறமும் இடதுபுறமாக பிரித்து ஒரு சாரார் வந்து இது பிதாவினால் ஆயத்தப்படுத்தப்பட்டதான அந்த பரலோகத்துக்குள்ள போங்கன்னு சொன்னார். இன்னொரு சாரார் பார்த்து பிசாசுக்காக அவனுடைய தூதர்களுக்காக ஆயத்தப்படுத்தப்பட்டதான நரகத்துக்கு போங்கன்னு சொன்னார். உங்களுக்கு ஆயத்தம் பண்ணலை, பிசாசுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டது. ஏற்கனவே தேவதூதர்களை சிருஷித்து அவர்களுக்காக ஆயத்தம் பண்ணார், கெட்டுப்போன தேவதூதர்களுக்கு. ஆனால் அந்த கெட்டுப்போன தேவதூதன் அல்லது சாத்தான் நிறைய பேருடைய கண்களை குருடாக்கி விட்டான், மனக்கண்களை குருடாக்கி விட்டான். ஆனபடியினால தாங்கள் தவறான வழியில் போகும் பொழுது எச்சரிக்கப்பட்டு மனம் திரும்ப ரெடியாக இல்லை. அருமையானவர்களே, இப்பொழுது தேவன் நம்மோடு கூட பேசக்கூடிய வார்த்தை என்னென்னா, ஒரு சகோதரன் மூலமாக தேவன் உங்களோடு பேசினா அந்த சகோதரரை எதிரியை போல பாதிக்காதீங்க, அவர்களை சந்திப்பதை தவிர்க்காதுங்க. அவர்கள் சம்பளம் வாங்காமல் நமக்கு ஊழியம் செய்யக்கூடிய தேவனுடைய ஊழியக்காரர்கள் என்று நினையுங்கள். தேவனுடைய வார்த்தை உங்களை நோக்கி வந்தால் பாருங்கள், 1 ராஜாக்கள் 22வது அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்குது. ஒரு ராஜா இருந்தான். அந்த ராஜா நல்லவன் போல நடித்தான், மாய்மாலக்காரன். அவன் தேவனுடைய வார்த்தையே தேவனுடைய தீர்க்கதரிசி மூலமாக கேட்க விரும்புகிறது போல அவன் பேசுகிறான். நீங்கள் முழுதும் படிக்க முடியாது. 1 ராஜாக்கள் 22வது அதிகாரம் அதில் படித்து பாருங்கள். அங்கே வந்து 18வது வசனம் வாசிங்க. அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா யோசபாத்தை நோக்கி, இவன் என்னை குறித்து நன்மையாக அல்ல தீமையாகவே தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் என்று நான் உம்மோடே சொல்லவில்லையா என்றான். அப்பொழுது அவன் சொன்னது, கர்த்தருடைய வார்த்தையை கேளும், கர்த்தர் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் தீர்க்க தரிசனம் சொல்லுன்னு சொல்லிட்டு நீ நன்மையாலும் தீமையாலும் தப்பாக பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு கடைசியில் சொல்கிறான், நான் சொன்னேன்ல இவன் எப்பொழுதுமே வந்து இப்படி தான் பேசுவான், என்னை குறித்து நன்மையாக அல்ல தீமையாகவே தீர்க்க சொல்லுகிறவன் என்று நான் உம்மோடு சொல்லவில்லையா என்றான். அதுக்கடுத்து அந்த தீர்க்க சொன்னதுக்கு என்ன பலன் கிடைச்சி தெரியுமா? பாருங்கள், கடைசி காலத்த மனிதர்கள் நல்லோரை பகைக்கிறவர்களாக இருப்பார்கள், நன்றி இல்லாதவர்களாக இருப்பார்கள், நமக்கு நல்ல யோசனை சொல்லுகிறவர்களை வெறுப்புறவர்களாக இருப்பார்கள். இது 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்கு. இங்கே பாருங்கள், 27வது வசனம் வாசிங்க. அவனுக்கு என்ன தண்டனை கிடைத்தது தெரியுமா? அந்த மிகாயா தீர்க்கதரிசிக்கு வாசிங்க. இவனை சிறைச்சாலையிலே வைத்து நான் சமாதானத்தோടെ வருமளமும் இவனுக்கு இடுக்கத்தின் அப்பத்தையும் இடுக்கத்தின் தண்ணீரையும் சாப்பிடக் கொடுங்கள் என்று ராஜா சொன்னார். இன்றைக்கும் உங்களுக்கு புத்தி சொல்லக்கூடிய தீர்க்கதரிசிகளை நீங்கள் மதிக்கிறீர்களா அல்லது உங்கள் இருதயத்தில் சிறையில் வச்சிருக்கீங்களா? யூ டோன்ட் வாண்ட் டு மீட் தம். நம்ம வெளியில் நடமாட விடாத மனிதர்களை சிறையில் அடைக்கிறோம். இவங்கெல்லாம் வெளியில் நடமாடக்கூடாது, கொலைகாரர்கள், திருடர்கள், கொள்ளைக்காரர்கள். அதே மாதிரி தான் இன்றைக்கி யாராவது உங்களுக்கு புத்தி சொல்லக்கூடிய நல்ல மனிதர்களை நீங்கள் இருதயத்தில் ஒரு ஓரத்தில் சிறை வச்சிருவீங்க. அவங்கள நீங்கள் சந்திக்க விரும்ப மாட்டீங்க, அவங்களுடைய வார்த்தையை கேட்க விரும்ப மாட்டீங்க. வேத வார்த்தை அல்லது ஏதாவது ஒரு வசனம் உங்களோட பேச்சுன்னா அந்த வார்த்தையை கேட்க விரும்ப மாட்டீங்க. யாராவது ஒரு மனுஷனுடைய செய்திகள் உங்களுடைய இருதயத்துக்கு நேராக வருதுன்னா ஈவன் யூ வில் கோ அவுட் ஆஃப் த சர்ச். அப்படிப்பட்ட சபைக்கே போக விரும்பாதவர்கள் இருக்கிறாங்க. ஒரு முறை ஒருத்தர் சொன்னார், சபைக்கு வராமல் போயிட்டார். அவர் சொன்னாராம் வெளியில் போய், என்னங்க இங்கே இந்திய இருதயத்தை குத்தி கிழிக்கிற மாதிரி இருக்கு, உள்ளே வந்தால் இருதயம் படபடன்னு இருக்குங்க, நான் இந்த சபைக்கே வரலையா. தே டோன்ட் வாண்ட் டு லிசன் டு த ரைட் மெசேஜ். ஏன்னா அங்கே பைபிள் எழுதியிருக்கு, நான் அவர்களை ஆரோக்கியமாக்காதபடிக்கு அவர்கள் இருதயங்களை கடினப்படுத்திக் கொண்டார்கள். தேவனுடைய வார்த்தையை வந்து உங்களை மனம் திரும்புதலுக்கு நேராக நடத்துவதை விரும்பவில்லை. இதுதான் மனசாட்சியில் சூடுண்ட பொய்யர்களுடைய மாய்மாலம். அவர்கள் நல்ல வார்த்தையை கேட்க விரும்புவதில்லை, மனம் திரும்ப விரும்புவதில்லை, ஒப்புரவாக விரும்புவதில்லை. அப்படியே கேட்டாலும் சாரி பிரதர், சாரி, நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா மன்னிச்சுக்கிடுங்க, நான் யோக்கியன், ஒருவேளை நீங்கள் என்னை குறித்து தப்பாக நினச்சிருந்தீங்கன்னா, மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஃபர்கிவ் மீ. ஏன்னா நான் சின்ன பிள்ளைங்க போய் சாரி அப்படின்னு சொல்கிற பாருங்க, சாரி ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா மன்னிச்சுங்க. ஏதாவது தப்பு பண்ணியிருந்தால் உண்மையானவர்களே, ஆரோக்கியமாக இருக்கு, நான் அவர்களை ஆரோக்கியமாக்காதபடிக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஃபர்கிவ் மீ. ஏன்னா நான் சின்ன பிள்ளைங்க போய் சாரி அப்படின்னு சொல்கிற பாருங்க, சாரி ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா மன்னிச்சுங்க.
ஏதாவது தப்பு பண்ணியிருந்தால், உண்மையானவர்களே, நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்ப்போம். தேவன் நம்மை நேசிக்கிறவர்கள பைபிள் எழுதியிருக்கு, நான் நேசிக்கிறவர் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன், நீ மனம் திரும்பு, நீ மனம் திரும்பு. பழைய ஏற்பாட்டில், புதிய ஏற்பாட்டில் ஆரம்பத்தில் பழைய ஏற்பாட்டில் ஆதி ஆகமத்தில் தேவன் சொன்னது காயின்ட்ட மனம் திரும்பு. கடைசியில் வெளிப்படுத்தின விசேஷத்தில் கடைசியில் சொன்ன வார்த்தை நீ மனம் திரும்பு. அருமையானவர்களே, மனம் திரும்பு, மனம் திரும்பு. சும்மா சாரின்னு சொல்லிட்டு போகாத, மனம் திரும்பு. இதுதான் தேவன் நம்மோடு பேசக்கூடிய வார்த்தை. அருமையானவர்களே, உண்மையாய் மனம் திரும்பினவர்கள் மன்னிப்பு கேட்பார்கள். முதல்ல தப்புங்கிறத உணரணும். ரெண்டாவது, அதுக்காக துக்கப்படுகிறவர்கள் தப்புங்கிறத உணர்ந்தாச்சுன்னா அதுக்கு துக்கப்படுவோம். பாருங்க, யூதாஸ் துக்கப்பட்டான். he felt remorse but he did not turn to the Lord. ஆண்டவர்கிட்ட போகல. உண்மையாக மனம் திரும்புதுன்னு என்ன அர்த்தம்னாக்கும், பாவத்தை விட்டுட்டு மனம் திரும்பணும், அதை அறிக்கையிட வேண்டும், மன்னிப்பு கேட்க வேண்டும். யூ மஸ்ட் ஆஸ்க் ஃபார் ஃபர்கிவ்னஸ் ஃப்ரம் த லார்ட். தேவனிடத்திலிருந்து மன்னிப்பு கேட்கணும், ஒப்புரவாகணும். அப்புறம் காணிக்கை செலுத்து. ஜெபிக்க வர்றோம், ஆராதனைக்கு வர்றோம், யாரையாவது மனசுல வச்சுக்கிட்டு போய் இப்படி ஒருத்தர் சொன்னார், ஆண்டவர் அவன்கிட்ட பழி வாங்க ஆரம்பிச்சாரு. என்னையாது நீ பழி வாங்க கூடாதுன்னு சொல்ற ஆண்டவர் அவர் பழி வாங்க ஆரம்பிச்சிட்டாரு. ஹோல்டிங் கிரட்ஜஸ். பட் அவர்களே என்ன நினைக்கிறார்கள்? அதுதான் வஞ்சகம். அந்த வஞ்சக ஆவிகளுக்கு இடம் கொடுத்து நீங்க எழுதியிருக்கல, மனசாட்சியில் சூடு உண்ட பொய்யர்கள் மாயத்தினால வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு இடம் கொடுத்து, அப்படின்னா ஏமாற்றுகிற ஆவிகள். தேவனுடைய வார்த்தைக்கு புறம்பாக தவறாக நடக்கும் பொழுது, மீறி நடக்கும் பொழுது கூட நீ தப்பு செய்யறாங்கிற உணர்வு இல்லாதபடிக்கு நம்ம சரியாத்தான் போகிறோங்கிற ஒரு நம்பிக்கையை நமக்குள்ள தரக்கூடிய ஆவி வஞ்சக ஆவி. நான் கேட்குறேன், நீங்கள் சபைக்கு ஆராதனைக்கு வந்திருக்கீங்க, ஜெபம் பண்ணுறீங்க, காணிக்க கொடுக்குறீங்க, ஈவன் நீங்கள் ஊழியம் கூட செய்யலாம், அல்லது சபைக்காக ஓடி ஆடி வேலை கூட செய்யலாம். சபையில் இருக்கக்கூடிய யாரையாவது நீங்கள் மன்னிக்காமல் இருக்கிறீங்களா? யாருக்காவது உங்கள் மேலே வருத்தம் இருக்குன்னு தெரிஞ்சும் நீங்கள் இன்னும் சத்தம் இல்லாமல் காணிக்க போட்டு போகிறீங்களா? அல்லது சபையில் ஆண்டவரை துதிக்கிறீங்களா? காணிக்கையே ஏற்காதவர் துதியை எப்படிங்க ஏற்பார்? காணிக்கையே ஏற்கல, போய் முதல்ல ஒப்புரவாயிட்டு அப்புறம் காணிக்க போடுங்கிறாரு. நீங்கள் மிஞ்சி போட்டு போகலாம், அது பரலோக அக்கௌண்ட்டில் வராது, அது அந்த அக்கௌண்ட்டில் வராது. அதே மாதிரி சபையில் துதிக்கிறோம், ஆனால் நம்முடைய இருதயத்தில் யார் மேலேயாவது நம்ம மன்னிக்க முடியாத இருதயத்தை வச்சிருக்கிறோம். எப்படி தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்பார்? கணவன் மனைவியை மன்னிக்கலை, மனைவி கணவனை மன்னிக்கலை. நீ போய் சொல்லி கொடுத்துதான் இப்படி பேச நடக்கிறாங்களா? யாராவது ஒருத்தர் சொல்லுவாங்க, ஒரு சிலர் நீ சொல்லி கொடுத்து தான் அவன் அந்த ஆள் இப்படி பேசுகிறானா? சபையில் பிரசங்கம் பண்ணுறது கூட இப்படி சொல்லுவாங்க, நீங்கள் போய் சொல்லி கொடுத்து தான் அந்த ஆள் இப்படி பேசுகிறானா? இதையும் சேர்த்தே எடுத்துக்கிடுங்க, சொல்லி கொடுக்காம தான் நான் பேசுகிறேன். யாரும் என்கிட்ட சொல்ல வேண்டியதில்லை, தேவன் சொன்னால் நான் பேசுவேன், அவ்வளோதான். எத்தனை பேர் இன்னைக்கு இப்படி இருக்காங்க தெரியுமா? ஏன்னா அவங்க சத்தியத்தை கேட்க விரும்பலை, அவங்க மனம் திரும்ப விரும்பலை. நான் அவர்களை ஆரோக்கியம் ஆக்காமலும் இருக்கும்படிக்கு அப்படின்னு எழுதியிருக்கு. நான் சத்தியத்தை சொல்லி அவர்கள் இதயத்தை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படிக்கு அவர்கள் கொடிய வஞ்சகத்தை தேவனே அவர்களுக்கு அனுப்பிடுவார். ஏன்னா அவர்களை பற்றி சொல்லப்படக்கூடியதான சத்தியத்தை கேட்க, மனம் திரும்ப, ஒப்புரவாக அவர்கள் விரும்பவில்லை. அவர்கள் இன்னும் they want to hold the grudges. அப்படியே அவர்களை யாராவது விரும்பலைன்னா அவங்களை சிறையில் வைக்க விரும்புகிறாங்க, அவர்களை ரிலீஸ் பண்ணுறதுக்கு விரும்பவே இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும், நீங்கள் யாராவது சிறை வைக்கிறேன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. உண்மை என்னன்னா, Satan has put you into that prison. சாத்தான் இப்பொழுதே உங்களை நரக சிறையில் அடைத்து விட்டான், தனக்குரிய ஆள் என்று உங்களை சீல் வச்சுட்டான். நீங்கள் அதை விட்டு வெளியே வரணும்னா மன்னியுங்கள், அப்பொழுது உங்களுக்கு மன்னிக்கப்படும். ஆண்டவர் சொன்ன மன்னியுங்கள், அப்பொழுது உங்களுக்கு மன்னிக்கப்படும். நீ மன்னிக்காம ஒருத்தரை, நீங்க தப்பு பண்ணவங்களையும் மன்னிக்க விரும்பல, உங்களுக்கு புத்தி சொன்னவங்களுடைய புத்தியை நீங்க ஏற்க விரும்பாம அவங்களையும் நீங்க சிறைச்சாலையில் வச்சுட்டீங்க, இருதயமாய் சிறையில். இப்பொழுது உண்மை என்னன்னா, சாத்தான் சதா உங்களுடைய இருதயத்தை வாதித்து கொண்டே இருக்கிறான். அவன் உங்களை சிறையில் வச்சுட்டான். அதனுடைய ரிசல்ட் என்ன? உங்க இருதயத்தில் சமாதானமே இருக்காது. சாத்தான் நம்மளை சிறை வச்சுட்டான்னா, நம்ம யாரையாவது சிறையில் வச்சிருப்போம் உள்ள. we don't want to forgive them. அவங்கள மன்னிக்க விரும்பல. மன்னிச்சாதானே மன்னிப்பு கிடைக்கும், அது தேவனுடைய வார்த்தை. மன்னியுங்கள், அப்பொழுது உங்களுக்கு மன்னிக்கப்படும். ரிலீஸ் then you will be released. டெலிவர் you will be delivered. give you will be given. நீ மன்னிப்பு கொடு. give அப்படிங்கிற வார்த்தையில தான் givenங்கிறது வருது. forgive, give, forgive. நீ மன்னிப்பு கொடு, அப்பொழுதுதான் உனக்கு மன்னிப்பு கொடுக்கப்படும். அருமையானவர்களே, இந்த வார்த்தையெல்லாம் சும்மா ஏதோ சுவாரஸ்யமாக கேட்டு போக நம்ம வரல.
நம்ம இருதயத்தில் உண்மையாக மனம் திரும்புவோம். நம்முடைய தப்பிதங்களை யாராவது சுட்டி காட்டினா, பைபிளில் நீதிமொழியில் வாசிக்கிறோம், போதக சிக்ஷையே ஜீவ வழி. ஐயோ, எனக்கு போதக செஞ்சவருடைய வார்த்தையை நான் என்ன செஞ்சிட்டேன்? வெறுத்தேனே. எனக்கு போதிக்கிற போதகத்தை நான் வெறுத்தேனே. இப்பொழுது கொஞ்சம் குறைய எல்லா தீமைக்கும் உள்ளானானே. நீ அந்த நாளில் புலம்புவாய். உன் சரீரம் உருவழிந்து போகும் பொழுது, அல்லது உன் ஆத்துமா நரகத்துக்கு உள்ளாக தீர்க்கப்படும் பொழுது, ஐயோ நான் அப்பவே இந்த வார்த்தையை கேட்காம போயிட்டேனே. அந்த பணக்காரன் புலம்பி இருப்பான், ஐயோ அப்பவே நான் இவனை பற்றி கொஞ்சமாவது கண்டிருக்கலாமே, நான் இறக்கப்பட்டிருக்கலாமே. இரக்கம் உள்ளவர்களுக்கு இரக்கமுள்ள நியாய தீர்ப்பு கிடைக்கும். நான் இறக்கமே கொடுக்கல, இன்னைக்கு எனக்கு இரக்கமே கிடைக்கல. எங்கேயாவது ஒரு வசனம் இருந்துச்சுன்னா அதை கண்டுபிடிச்சு நம்மளை நியாயப்படுத்திக்கிறதுக்கு தேட வேண்டாம். யாராவது நமக்கு சாதகமாக ஒரு சொல்லிட்டாங்கன்னா, நீ மனம் திரும்ப வேண்டியதில்லை, நீ சிலுவை எடுக்க வேண்டியதில்லை, அதெல்லாம் ஆண்டவர் உன் பாவத்தையெல்லாம் மன்னிச்சிட்டாரு, அவர் இறக்கமுள்ளவர், ஒருத்தரை நரகத்தில் போடவே மாட்டார், நீ சும்மா பாவம் செய்யி, நீ ஒரு வேளை இயேசு அறியாமல் பாவம் செஞ்சால் பரவாயில்ல, இப்போ தான் நீ அவர் கட்சியில் சேர்ந்துட்டில்ல, இப்போ நீ ஆளுங்கட்சி, அதனால் நீ என்ன வேணாலும் பண்ணலாம். அதெல்லாம் அரசியலுங்க, ஆண்டவர்கிட்ட பட்சவாதமே கிடையாது. ஆளுங்கட்சிக்காரன் செஞ்சா, அல்லது நீ என் சபைக்கு வந்துட்டில நீ என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், அது கிடையாது. அதெல்லாம் உலகத்தில், அது சாத்தானுடைய ஆளுகையில். தேவனை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. எந்த ஜலத்தினாலும் தேவனுக்கு பயந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே தேவனுக்கு ஏற்புடையவன். எனவே அருமையானவர்களே, தேவன் நம்மளை நேசிக்கிறபடினால நம்மோடு பேசுகிறார். எனவே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யர்களாக நாம் இருக்க வேண்டாம், மாய்மாலம் பண்ண வேண்டாம், நாம் மன்னிச்சிட்டது போல நடிக்க வேண்டாம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மன்னிங்க. மறக்க முடியாமல் இருக்கலாம், ஆனால் அவங்களை நினைக்கும் போது அவங்களுடைய முகத்தை பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு வெறுப்பு, விலகி போகிறது, பிஹேவிங் டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லி, பழிக்கு பழி வாங்குற மாதிரி நடக்கிறது, புருஷன் மனைவியின் இடத்துல, மனைவி புருஷனத்தில், வீட்டில் நம்ம ஆரம்பிப்போம். நம்முடைய வீட்டில் அதிகமாக நம்ம சந்திக்கக்கூடிய நபர்கள் வீட்டில் தான் இருக்கிறாங்க. பெற்றோர்கள், பிள்ளைகள், கணவன், மனைவி. பிள்ளைகள் கூட பெற்றோர்கிட்ட சொல்லுண்டு, நீங்கள் சொன்ன அந்த காரியத்தை என்னால் மறக்கவே முடியாது, நான் உங்களை மன்னிக்கவே மாட்டேன், நீங்கள் என் இடத்துல கோவப்பட்டீங்க, நீங்கள் இப்படி அடிச்சிட்டீங்க, நான் மறக்கவே மாட்டேன், அடித்தது உன் நன்மைக்காக. அருமையானவர்களே, மனசாட்சியில் சூடு உண்ட பொய்யர்களுடைய மாய்மாலம் நமக்கு வேண்டாம். நமக்கு தேவன் சொன்ன வார்த்தை, நீ ஒப்புரவாகு, சும்மா போய் சாரின்னு சொல்லிட்டு வராத. ரெக்கன்சைல்னா உறவை புதுப்பின்னு அர்த்தம். ஏற்கனவே எப்படி இருந்துச்சோ ரிலேஷன்ஷிப்பு, அதே மாதிரி இட் ஷுட் பி ரெஸ்டோர்டு. அதுக்கு பேர் தான் ரெக்கன்சிலேஷன். ரெக்கன்சிலேஷனை சரி செய்தல்னு அர்த்தம். அது கணக்கில் அக்கௌண்ட்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ரெக்கன்சைல் பண்ணுறதுன்னா பிழையை சரி செய்துன்னு அர்த்தம். சரி செய்து அதை சரியான நிலைமைக்கு கொண்டு வர்றது. இப்போ உறவை சரி செய்கிறதுக்கு பேர் தான் ஒப்புரவாகுதல். உறவை சரி செய்வதற்கு ஒருவேளை நீங்கள் பேசின வார்த்தை கரெக்டாக இருக்கலாம், உங்கள் ஸ்பிரிட்டு தப்பாக இருக்கலாம். நம்ம பேசுகிற சமயங்களில் நம்ம வார்த்தையில் நம்ம தடிமனாக பேசாமல் இருக்கலாம், ஆனால் நம்ம ஆவியில் அவங்களுடைய மனசை புண்படுத்தும்படி பேசியிருக்கலாம். நம்முடைய பிஹேவியரில் வீட்டுக்கு வர்றவங்கள வாங்கன்னு சொல்கிறதுக்கு பதில் அலட்சியமாக இருக்கலாம். நீங்கள் சாப்பாடு வைக்கும்போது கூட இன்முகத்தோடு கூட சாப்பாடு போடுறதுக்கு பதிலாக இப்படி வச்சுப்பாங்க. சில வீடு டம்மு டம்முன்னு வைப்பாங்க. சோத்தை போட்டு வைக்க, அப்புறம் வாங்கி என்ன சொல்லுவாங்க, போட்டு வச்சு அந்த கிளவி சாப்பிட்றதுக்கு நான் என்ன பண்ணுறது, மாமியாருக்கு சோறு கொடுக்கறது. நீங்கள் கஞ்சியை கொடுத்தாலும் கூழை கொடுத்தாலும் அந்த நான் பார்த்துருக்கேன், ரொம்ப எளிய ஜனங்களுடைய வீடுகளுக்கு போகும்போது அவங்க வீட்டில் இருக்கிறது என்னவோ அதை கொடுக்கக்கூடிய அந்த அன்பு, அந்த ஒரு பணிவு, அந்த விரும்பி சாப்பிடுங்கன்னு கம்பல் பண்ணுவாங்க. உண்மையிலேயே அதை சாப்பிட முடியாத சாப்பாடாக கூட இருக்கலாம் நமக்கு, அவங்க வீட்டில் இருக்கிறதுல அதுதான் சிறப்பானதாக இருக்கும். ஆனால் அந்த இருதயம் இருக்குது பார்த்தீங்களா, அது அவ்வளோ ஒரு 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 அவங்கள எப்படியாவது நம்மளை கணம் பண்ணணுங்கிற எண்ணத்தில். நான் பார்த்துருக்கேன், இலங்கைக்கெல்லாம் போகும்போது சில பேர் கருவாட்டை கொண்டாந்து கொடுப்பாங்க, சோப்பை கொண்டாந்து கொடுப்பாங்க, பிஸ்கெட்டை கொண்டாந்து கொடுப்பாங்க. அதில் எதுவுமே நம்ம சாப்பிட முடியாது, ஆனாலும் அவங்ககிட்ட இருக்கிறதுல நேர்த்தியானது அதுதான். அப்போ சில நேரங்களில் நமக்கு கஷ்டமாக இருக்கும், இதையெல்லாம் எப்படி நான் வாங்கிட்டேன் இங்கே போக, இதெல்லாம் இங்கே கிடைக்காதா அப்படின்ட்டு. ஆனால் அவங்களுடைய பார்வையில் பார்த்தோம்னா அவங்களுக்கு அதுதான் பெஸ்ட்டு, அவங்ககிட்ட இருக்கிறதுல பெஸ்ட் அது. ஸோ நம்ம அந்த பொருளை பார்க்கக்கூடாது, அவங்களுடைய இருதயத்தை பார்க்கணும். தேவன் அப்படி தான் பார்க்குறார். அதனால தான் 2 காசு போட்ட விதவையை அவர் மெச்சி கொண்டார். நிறைய அள்ளி போட்டவங்களெல்லாம் அவர் அங்கீகரிக்கலை, 2 காசு போட்ட விதவை. இன்னும் யாருமே நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்ப்போம். நாம் யார் மேலேயாவது கசப்பு வச்சுருந்தா, யார் மேலேயாவது வெறுப்பு வச்சுருந்தா, புருஷன் மனைவியை அல்லது மனைவி புருஷனை மன்னிக்காமல் இருந்தா, அல்லது ஒருவேளை புறம்பே இருக்கிற இடத்துல உங்களால் நீங்கள் ஒப்புரவாகாமல் இருந்தீங்கன்னா, கோ அண்ட் ரெக்கன்சைல். ஜஸ்ட் டோன்ட் சே சாரி, சாரி அப்படின்னு சொல்லாதீங்க. இனி மறுபடியும் அது நடக்காதபடிக்கு நம்ம முயற்சி பண்ணணும். அதுதான் உண்மையான மனம் திரும்புதல்.
மறுபடியும் அந்த பாவத்தில் விழாதபடிக்கு ஜாக்கிரதையா இருக்கணும். கர்த்தர் நம் கண்களை திறந்துள்ளாராக. ஆமென்.